அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமரின் முகாம் அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது என்டிஏ தலைவர்கள் கூட்டம். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் மகாலிங்கம், விவரங்களை சொல்லலாம். டெல்லியில் பிரதமரின் முகாம் அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் என்டிஏ கூட்டணியின் தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் விவாதிக்க இருக்கிறது. ஒன்று, கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து, அதற்கான ஆதரவு வழங்குவது குறித்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சியை சார்ந்தவர்கள் தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விருப்பப்பட்டியலை பெறக்கூடிய நிலையும் இந்த கூட்டத்தில் இருக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 அமைச்சர் மற்றும் 2 இணை அமைச்சர் கேட்பதாகவும், அதே போல மாநிலங்களவை சபாநாயகர் பதவி தங்களது கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஐக்கிய ஜனதா தள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களும் தங்களுக்கு 3 அமைச்சர் பதவி மற்றும் 2 இணை அமைச்சர் பதவியும் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் என்டிஏவினுடைய தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் தற்பொழுது பிரதமரின் முகாம் அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு தற்பொழுது பிரதமர் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். இவர் வருவதற்கு முன்பாகவே அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் தற்பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சியினுடைய ஆதரவு நிச்சயம் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த 2 கட்சிகளும் தங்களது எம்பிக்களுடைய ஆதரவு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும் என்ற ஒரு உத்தரவாத கடிதத்தை வழங்க இருக்கிறார்கள். அந்த உத்தரவாத கடிதத்தின் அடிப்படையிலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளையும் ஆதாரமாக வைத்து பின்னர் குடியரசுத் தலைவரிடம் பாஜக தலைமை ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எட்டப்பட இருக்கிறது. ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும், எப்பொழுது பதவியேற்றுக் கொள்வது என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கூட்டணி ஆட்சியை பாஜக தலைமையில் அமைவது உறுதியாகிறது. என்டிஏ கூட்டத்திற்கு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய நிதிஷ்குமாரும் வரமாட்டார்கள் என்றெல்லாம் பல யூகங்கள் நேற்றிலிருந்து கிளம்பின. ஆனால் அந்த யூகங்கள் எல்லாம் தற்பொழுது பொய்யாயிருப்பதை பார்க்கிறோம். 2 கட்சி தலைவர்களும் தற்பொழுது கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கிறார்கள் என்பது தற்பொழுது 100% உறுதியாயிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எது மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கப் போகிறார்கள், அவர்கள் ஆதரவு கடிதம் அளிக்கப் போகிறார்கள் என்ற விவரமும் வெளியாயிருக்கிறது. எனவே இது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலாம். இந்த கூட்டத்திற்கு பிறகாக என்ன நடக்கலாம் என்று பார்த்தால், இந்த கூட்டத்திற்கு பிறகு பாஜக தலைமை தற்பொழுது ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றே குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி மீண்டும் தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மாலைக்குள், அதாவது இன்று சுமார் 8 மணிக்குள், இரவு 8 மணிக்குள் இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் வரும் 8ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் எது மாதிரியான நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகளும் கூட்டணிகளும் எடுக்கப் போகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியதுள்ளது.